இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் உங்களை இந்த காணொளி வழியாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். கண்ணொளி அற்றோருக்கான அருட்பணியில் 27 ஆண்டு காலமாய் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தென்மண்டல இயக்குனர் அருள் திரு செல்வராஜ் சாலமன் அவர்கள் நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். பல வருடங்களாய் எனக்கு அவரை தெரியும், நண்பர்களாய் இருக்கிறோம், ஊழிய பாதையிலே இணைந்து செயல்படுகிறோம். பல நாட்கள் அவரை சந்தித்து பார்வையற்றோரை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அவையெல்லாம் உலகிற்கு தெரிய வேண்டும். பார்வையற்றவர்கள் படுகின்ற வேதனைகள், சூழ்நிலைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற திருப்பணி என்ன என்பவற்றை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல நாள் ஆசை. அவரிடத்தில் இதை குறித்து பேசினேன். ஒரு நாள் நிச்சயம் இதை குறித்து பேசலாம் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே அவரை நான் சந்தித்தேன். சந்தித்த நேரத்தில் இதை குறித்து பேசினேன். சரி என்று சொன்னார்கள். நம் மத்தியிலே இருக்கிறார்கள். தொடர்ந்து அவரோடு கூட உள்ள உரையாடலை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை ஒரே நேரத்தில் பதிவு செய்ய இயலாது. 2-3 பிரிவுகளாக நான் பதிவு செய்ய இருக்கிறேன். பொறுமையோடு எந்த ஒரு பகுதியையும் தள்ளி விடாதபடி பொறுமையாய் கேளுங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். பார்வையற்றவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்வை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, அன்பு போதகர் செல்வராஜ் சாலமன் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து அவருடைய ஊழிய நிகழ்வுகளை பற்றியும், அவர் எப்படி இந்த ஊழியத்திற்கு வந்தார், இவர் அதில் சந்தித்த சவால்கள், இவைகளை குறித்து நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அன்பிற்குரிய நண்பர் அருட்திரு ஜஸ்லின் ராய் அவர்கள் பல ஆண்டுகள் என்னோடு நண்பராக, மிகச்சிறந்த ஆயராக பணியாற்றுகின்றார்கள். அவர்களோடு இந்த நேர்காணலிலே நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1990ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு தொடர்ந்து படிக்கின்ற காலங்களிலே பல பணிகளிலே நான் பகுதி நேர பணியாளராகவும், குறிப்பாக சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே கடவுளுடைய பணியை சிறப்பாக செய்திட ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 98ஆம் ஆண்டு முதல் 1998ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலும் 27 ஆண்டுகள் இந்த அருட்பணியிலே ஆண்டவருடைய பணியை செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய துணைவியாரும் இந்த பணியிலே 20 ஆண்டுகளாக பணியாற்றுகின்றார்கள். நான் பணியாற்றின ஆரம்ப காலங்களில் இருந்தே பார்வையற்றவர்களோடு அநேக பார்வையற்ற மக்களை சந்திக்கவும், தமிழக அளவிலே முழுமையாக தமிழகம் பல இடங்களிலே நான் கடவுளுடைய பணியை இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியிலே செய்திருக்கிறேன். இப்பொழுது தென் பகுதி இயக்குனராக முன்னேற்ற பணியிலே நான் பணியாற்றுகின்றேன். நான் என்னுடைய வாழ்விலே நான் சந்தித்த பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தெளிவாக எனக்கு காண்பித்தது, ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, குறிப்பாக பார்வை இழந்த மக்களை குறித்த அந்த ஆழமான கரிசனையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடியினாலே இதுபோன்ற பணிகளிலே 1997ஆம் ஆண்டு எனக்கு அன்பான ஒரு அண்ணன் அவர்கள், அலெக்ஸ் வேததாசன் என்ற அவர்கள் மூலமாக இந்த அருட்பணியை நான் தெரிந்து கொண்டு இதிலே நான் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நிலைகளில் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன்.
உண்மையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பார்வையற்ற இந்த மக்களுக்காக என்னால் முடிந்த அளவிற்கு பணிகளை உண்மையோடும் சிறப்பாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் செய்திட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே அதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அந்த அறிமுகம் மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் எப்படி ஊழியத்திற்கு வந்தீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த பார்வை இழப்பு எப்படி வருகிறது? இந்த பார்வை இழப்பு பிறவியில் இருந்தா, இல்லை இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளா, இல்லை மரபு ரீதியாகவா? எப்படி இந்த பார்வை இழப்பு வருகிறது? இதனால் பிள்ளைகள் படுகின்ற வேதனைகளை குறித்தும் பெற்றோர் அனுபவிக்கிற கஷ்டங்களை குறித்தும் நீங்கள் சற்று விளக்கமாய் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நம்முடைய இந்த மக்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக நான் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய திருச்சபைகளுக்கு, முக்கியமாக குறிப்பாக சிஎஸ்ஐ சார்ந்த பேராயர் ஆயர்கள், தாங்கள் பணியாற்றுகின்ற இந்திய சுவிசேஷ லுதுரன் திருச்சபை சார்ந்த தலைவர்கள், ஆயர்கள், அதுபோன்ற கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய நட்பு, இவை எல்லாமே இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த பார்வையற்ற மக்களை பொறுத்தவரையில் இந்தியாவிலே 1991ஆம் ஆண்டு கணக்குப்படி 4,30,00,000 அதிகமான பார்வையற்ற மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அரசாங்க கணக்கு சொல்கிறது. நான் அப்பப்போது ஆண்டிற்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை குறித்து சர்ச் பண்ணும்போது கடந்த ஆண்டு வரை 7 கோடிக்கு அதிகமான பார்வையற்ற மக்கள், முழுவதும் பார்வையற்ற குறை பார்வையுடைய மக்கள் நம்முடைய இந்தியாவிலே வசிக்கிறார்கள் என்று ஒரு நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையாக இந்த பார்வையற்ற மக்கள் வசிக்கின்ற, வாழ்கின்ற இடங்களிலே இந்த அருட்பணியிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் பணியாளர்களும் அவர்களை தேடி சென்று கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். இணைந்திருக்கின்ற இந்த பணியிலே நாங்கள் 125 பணியாளர்களும், அதிலே 46 பேர் முழுவதும் பார்வையற்ற மக்கள். அவர்களும் இது போன்ற மக்களை சந்திக்கிறார்கள். பார்வை இழப்பு என்பது அதற்கு பல உதாரணங்கள், அதாவது அறிவியல் ரீதியான விஷயங்களும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் அடிப்படையாக வைத்து பிறவியிலே பார்வை இழக்கின்ற மக்கள் என்பது ஒரு 10% மட்டும்தான். இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் பிறவியிலே பார்வை இழக்கின்ற மக்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒருவேளை எப்படி அது பார்வையிட்டவங்க இன்னும் கூடிகிட்டே இருக்காங்களே என்று நினைக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த 10% பிறவியில் பார்வை இழக்கின்ற மக்கள், அதைத் தொடர்ந்து சில வியாதிகளினாலே, குறிப்பாக அம்மை, இப்போல்லாம் அம்மை ரொம்ப கிடையாது, திடீரென்று வரக்கூடிய காய்ச்சல் மற்றும் அதாவது சிறு வயதில் ஒரு 5 வயசுக்குள்ளாடி இந்த மாதிரி இஷ்யூனால் பார்வை இழக்கிறாங்க. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்வை இழப்பு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு தெரிந்து நான் சந்தித்த மக்களில் பலரும் பல விதத்திலே பார்வை இழந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு பெண், அவர்கள் முப்புடாதி என்ற ஒரு பெண், அவருடைய பாட்டி அவருடைய கண்ணிலே கொதித்த வெந்நீரை அந்த மருந்தாக, கண்ணில் பிரச்சனை வந்தபோது மருந்தாக ஊற்றினதினால் 2 கண்ணும் முழுமையாக தெரியாமல் போயிடுச்சு. இது கிராமத்திலே நடந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையிலே அந்த கணவர் அவருடைய முகத்திலே அவரே அந்த திரவத்தை ஊற்றி நான் இனி சாக வேண்டும் என்று இருந்தபோது திடீரென்று அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு சென்று கொண்டு போன போது முழுமையாக பார்வை. இது கும்மிடிப்பூண்டி பகுதியிலே நான் சந்தித்தவர். அதே மாதிரி திருவள்ளூரிலே நான் இருக்கின்ற காலங்களில்
பார்வை, அதாவது கிரிக்கெட் பால் தலையில் பட்டு பார்வை இழந்த சிலர் உண்டு. அதே மாதிரி பார்வை இழப்பிலே, அதாவது தவறான அந்த ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய எரிசாராயம், இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதிலே பார்வை இழக்கிற மக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவிலே, குறிப்பாக பெங்களூரில் இந்த அதாவது சிறப்பு இந்த அதாவது விழாக்கள் இருக்கின்ற, அதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி, குறிப்பாக தீபாவளியில் தான் நிறைய பட்டாசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது நம் யாரையும் குறிப்பாக நாம் குறை சொல்லலை. இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த நாட்களில் பெங்களூரில் மட்டும் குறைந்தது 40லிருந்து 60 பேர் வரையிலும் குழந்தைகள், பெரியவங்க, வாலிபர்களிலிருந்து அந்த 40லிருந்து 60 வரை எண்ணிக்கை உள்ள மக்கள் பார்வை இழக்கிறாங்க. அப்போது பெங்களூரில் மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதே மாதிரி இந்தியா முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், சில நேரங்களில் ஆயிரம் கணக்கில் கூட வரலாம். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் சில இடங்களில் சண்டை போடும்போது அவங்க ஃபேமிலியில், கிராமங்களில் தலையில் அடிபட்டு அவங்களுடைய நரம்பு கட்டாயி பார்வை இழப்பு, அது அந்த மாதிரி. மும்பையில் நான் ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு 2 கண்ணும் தெரியாமல், ஐபால் கூட கிடையாது, வந்தாங்க. அது எப்படின்னா ஒரு நிறுவனம், ஒரு சமூக பணி செய்கின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய அலுவலகத்திற்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க, பார்வை இழந்தவங்க, யாருமே அவங்கள இல்லாதனால நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு கூட்ட போது, எனக்கு ஹிந்தி போன்ற சில மொழிகள் தெரிஞ்சதுனால அவங்ககிட்ட போய் பேசும்போது, ஒரு 7 முதல் 10 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க அந்த பெண்ணை வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் 2 கண்ணையும் பிடுங்கி பிச்சை எடுக்க ட்ரெயினில் விட்டுருக்காங்க. ஸோ எனவே இது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் பெற்றோர்களெல்லாம் இதில் பிள்ளைகளை கவனிப்பதில்லை. பெண் பிள்ளை மட்டும்தான், எந்த பிள்ளையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்வை இழந்த அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. 2 அந்த ஐபாலும் எடுத்துட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவர்களுக்கு திரும்ப அந்த மொழியிலே அவங்கள்ட்ட கேட்டப்போ நிறைய டீட்டெயில்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நம்ம நாட்டிலையும் நடக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அதுக்கு அடுத்த கட்டமான அவங்க கல்விக்கான, அவங்க வாழ்வின் வளர்ச்சிக்காக அந்த வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த மாதிரி பார்வை இழக்கின்ற மக்கள் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில், விபத்தில் பார்வை இழக்கிறவங்க, இப்படி போன்ற சூழ்நிலைகளிலே பார்வை இழக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க. உணவு ரீதியாக, அதாவது ஹெல்த் வைஸ், அதில் ஒரு சரியான ஊட்டச்சத்து இல்லை, கண்களிலே உள்ள பிரச்சனையில் அதிகரித்து அப்படி பார்வை இழக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, ஒரு 50 வயது 55 வயதுக்கு மேல் ரெட்டினா என்று சொல்லக்கூடிய, ரெட்டினோபதி என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணிலே ஏற்படக்கூடிய அந்த கண் அதிகமான அழுத்தத்தினாலே அதில் அந்த நரம்பு வெடித்து போய் பார்வை இழப்பு, சொந்த மாதிரிலாம் பார்வை இழக்கின்ற இதை பார்க்குறோம். இதில் இன்றைக்கு அந்த பார்வை திரும்ப பெறக்கூடிய அந்த எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1000 பேரில் குறிப்பாக, அதாவது ஒரு பொதுவாக ஒரு 5 முதல் 10% வரை உள்ள பார்வையற்ற மக்களுக்கு அவங்களுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பு, அதாவது ரெட்டினா என்று சொல்லக்கூடிய, ரெட்டினாவோட கனெக்டடாக உள்ள அந்த நரம்பானது நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை இது பண்ணலாம். அது டிரான்ஸ்பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பார்வை இழப்புகளும் அதுக்கான உள்ள ஒரு இதுவும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க நம்ம கண்ணை டொனேட் பண்ணோன்னா அதை 4 பேருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம், பார்வை கொடுக்கலாம். 4 கண்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கண் 4 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பார்வை இழப்பு மற்றும் அந்த பார்வை சம்பந்தமான விஷயங்கள். ஐயா, நீங்கள் பார்வை இழப்பை பற்றி சொன்னது இது உண்மையாகவே கேட்பதற்கு சற்று வருத்தமாகவும்
கேட்பதற்கே சற்று வித்தியாசமாய் தெரிகிறது. ஏனென்றால் என்னுடன் படித்த ஒரு மாணவன் நன்கு வளர்ந்த பிறகு ஒரு ஊசி குத்தினதில் ஒரு பார்வை இழந்தது என்று சொல்லி அவன் என்னோடு பேசியிருந்தான். ஒரு கண் அவனுக்கு சுத்தமாக இல்லை. அவன் சொன்ன பொழுது, நான் ஊசி நூல் கோர்க்கின்ற நேரத்தில் ஊசி என்னில் கண்ணிலே பட்டு என்னுடைய ஒரு பார்வை போனது என்று சொன்னான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால், நம்ம இவர் லூயி பிரைல் அவரும் அந்த மாதிரி பார்வை இழந்தவர். படிக்கிற காலத்திலே அவன் 9ஆம் வகுப்பு என்னுடன் படிக்கின்ற பொழுது பார்வை அற்றவனாய், ஒரு கண் பார்வை அற்றவனாய் படித்தான். அவன் சொன்ன காரணம், ஊசி கோர்க்கின்ற நேரத்தில், நூல் கோர்க்கின்ற நேரத்தில் ஊசி என் கண்ணிலே பட்டது. இப்படி பலருடைய அனுபவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்வு நிலை என்ன, இன்றைய சூழ்நிலை என்ன, அவர்கள் படுகின்ற வேதனைகள், சவால்கள், இவைகளை குறித்து நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி சமூகத்திலும் திருச்சபையிலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்த தெளிவானது ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒன்று. பார்வை இழப்பு ஒரு சாபத்திலே வருகின்றது. அவங்க முன்னோர் செய்த பாவம், அவங்க பண்ணுறது, அப்படியெல்லாம் பல கருத்துக்கள் மேடையில் பேசுகிறாங்க. அதுவும் ரொம்ப அறிவீனமாக சொல்லக்கூடிய அந்த காரியங்களெல்லாம் பார்த்தா, நான் ஒரு மனநல ஆலோசகர் என்ற அதன் அடிப்படையிலும் எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல உன் சாபத்தினால் இப்படி வந்ததெல்லாம் சொல்கிறது ரொம்ப ஒரு மூடத்தனமான ஒரு விஷயங்கள். அப்போ இந்த பார்வை இழப்பு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஊசி பட்டு சொன்னீங்க இல்லையா, அது அந்த லூயி பிரெயில், நீங்கள் அந்த பிரெய்லி லெட்டர் எழுதின இந்த லூயி பிரெயில் அவரும் அவருடைய தந்தை அவர் ஒரு ஒரு அந்த செருப்பு தைக்கக்கூடியவர். அங்கேயே உட்காந்து இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து அவங்க அப்பா செய்யக்கூடிய அந்த வேலையை இது பண்ணுறப்ப அவங்க கண்ணில் பட்டு தான் 2 கண்ணுமே அவர் போயிடுச்சு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்வத்தில் தான், அதாவது இந்த மிலிட்ரியில் பயன்படுத்தின அந்த சீக்ரெட் கோடு அப்படி சொல்லுவாங்க. அது அவங்க அந்த புள்ளி எழுத்துக்களை வச்சு தான், ஏன்னா எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சீக்ரெட் கோட்ஸை இவர் பயன்படுத்தி இந்த புள்ளியை கை வச்சுக்கும்போது அது குமிழ் மாதிரி இருக்கும். அப்போ அதை தடவி பார்த்தோன்னா அந்த லெட்டர்ஸ் தெரியும். ஸோ அப்படி தான் அந்த பார்வை இழந்தவர்களுக்கு அந்த பிரெய்லி எழுத்துக்கள், அந்த லூயி பிரெய்லி என்ற அவரை கண்டுபிடித்ததினால அவருடைய பேரில் பகுதியாக தான் அந்த பிரெய்லி என்று வைக்கப்பட்டிருக்கிறது, பார்வையற்ற மக்கள் படிக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு பொதுவாக நிறைய ஆடியோஸ், அதே மாதிரி நிறைய மீடியா அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டதுனால அந்த பிரெய்லி கற்றுக்கொள்ளுகின்றவர்கள், அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சாச்சு. இப்போ எல்லாமே நிறைய இந்த மீடியா அந்த மாதிரி போயிட்டதுனால. ஆனால் எல்லாருமே எல்லா நிலையிலும் நம்மை போன்றே நன்றாக படிக்கக்கூடிய, சிலருக்கு கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய, அப்படி பல நிலையிலே நம்மள மாதிரி தான் அவங்களும். அப்போ பார்வையற்ற மக்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்வியல் என்பது பெரும்பாலும் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் அந்த 1991ஆம் ஆண்டு கணக்குப்படி 11 லட்சத்துக்கு மேல் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 16-17 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அப்போ இந்த மக்களில் முழுவதும் பார்வையற்ற மக்கள் ஒரு 15-20% இருப்பாங்க. குறை பார்வை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பார்க்க தெரியும், அவங்களா நடந்து ஓரளவு போக முடியும், தூரமாக உள்ளவங்கள தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற மக்கள் ஒரு வேளை அவங்க பஸ்ஸு ஏறும்போதோ வரும்போதோ சில நேரங்களில் தெரியாமல் வேறு யாருக்கு மேலேயாவது பட்டுடலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்கள ரொம்ப கொடூரமாக பேசுகிறது, இதெல்லாம் மனுஷனான்னு சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பார்வையற்றவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, எங்கேயாவது நின்னாங்க அப்படின்னா அவங்கள அப்படி ஒரு ஏளனமாக பார்க்குறது, அவங்க 2-3 பேர் சேர்ந்து போனால் போகுது பாரு ட்ரெயின் போகிறது மாதிரி அப்படிலாம் என் காதாலே நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி சென்னை போன்ற நகரங்களில் ரொம்ப நம்ம டெவலப்டு இடம்னு சொல்லக்கூடிய இடங்களில் கூட ஒரு பார்வையற்றவருக்கு அந்த பஸ் ஏறுறதுக்கு சரியாக கைட் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த பஸ் நம்பர் பார்க்க முடியாது, எந்த பஸ்ஸுன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நிற்கும்போது அதுக்கு தெளிவாக அங்கே நிற்கிற மக்கள் ஒருவேளை கைட் பண்ணாலோ சொன்னாலோ அதுதான் அவங்களுக்கு தெரிய வரும்.
அதனால் மக்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பார்வையற்றவங்களை பார்க்கும்போது எப்போதைக்கும் நிறைய மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, ஏதாவது காசு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஓடும். அது நான் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, தேவைப்படுறவங்களுக்கு செய்யுங்க. ஆனால் நீங்கள் ஒருவேளை சில நேரத்தில் காசு கொண்டு கையில் கொடுக்க போகிற ஒருத்தர் லெக்சரராக இருக்கலாம், ஒருவேளை அவர் டீச்சராக இருக்கலாம், அரசு ஆசிரியராக இருக்கலாம், அரசு பணி செய்கிறவராக இருக்கலாம், நன்றாக படித்தவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நபர்கள்ட்ட படிக்காமலே ஒரு சாதாரண பார்வையற்ற ஒரு சிலர் கையில் காசு வாங்க மாட்டாங்க. யாசகம் எல்லா பார்வையற்ற மக்களும் செய்கிறதில்ல. அப்போ அப்படியும் கொண்டு நம்ம கொடுத்தோம்னா அதுவும் அவங்க மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ பார்வையற்றவங்கன்னா நாங்கள் பிச்சை எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு அந்த இது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஏற்கனவே பார்வை இழப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சொசைட்டியில் நம்ம பார்வை உள்ளவங்களே ஒரு ரோட்டில் நடந்து போகிறது, எங்கே போகக்கூடிய வழியில், நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒரு இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனையோ சவால்களை நம்ம சந்திக்கிறோம். பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போது எதில் போனாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை எதுக்கு நம்ம அந்த பார்வையற்ற மக்களை பற்றியுள்ள அந்த இதில் நம்ம சொல்கிறோன்னா, நமக்கே இந்த மாதிரி நிறைய நிலைகளை சந்திக்கும்போது ஒரு பார்வையற்றவருடைய வாழ்வில் எத்தனை அளவுக்கு அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றவரை போய் நம்ம சந்திக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு நமக்கு மனசு அளவில் ஏதாவது பிரச்சனை கஷ்டம், ஃபேமிலியில் ஒரு பண விஷயமோ குடும்ப பிரச்சனைகளோ பிள்ளைகளுடைய கருத்து வேறுபாடுகளோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மனநலம் எப்படி இருக்கும்? ஸோ அதே விட அதிகமாக பார்வை இழப்பு ப்ளஸ் இந்த சொசைட்டியில் வாழக்கூடிய இடங்களில் உள்ள பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, படித்து வேலை இல்லாத ஒரு பிரச்சனை, படிக்கிறத தொடர முடியாத பிரச்சனை, பார்வை இழப்பு ப்ளஸ் மன வளர்ச்சி குன்றியவங்க, பார்வை கிடையாது மன வளர்ச்சி கிடையாது, பார்வை இல்லாமல் காது கேட்காது வாய் பேச முடியாது, அந்த மாதிரி மல்டி டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போது இந்த சமூகத்தில் பார்வையற்ற மக்கள் அப்படின்னு சொன்னாவே சிலர் பைபிள் வசனத்தை சொல்லுவாங்க. இவன் பார்வையற்றவனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க. சீஷர்கள் எல்லாரும் பெரிய எஜுகேட்டட் கிடையாது, என்றாலும் அவங்களுடைய மனசில் உள்ள அந்த இதை பாருங்கள், இவர்கள் யார் செய்த பாவம்? இவங்க செய்ததா, இவங்க பெற்றோர் செய்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னது மாதிரி இந்த அறிவியல் ரீதியாக பார்வை இழப்பு நிறைய நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, இவர் பார்வையற்றவராக பிறந்தது இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவங்க முன்னோர் செய்த பாவமும் இல்லை. ஆனால் நிறைய அந்த நிகழ்ச்சிகளில், கன்வென்ஷன் போன்ற கூட்டங்களில் பார்வை இழப்போ ஏதோ ஒரு நோயை அதை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இதனால் பாவம், நீ அவங்க முன்னோர் செய்த பாவம், இதனால் உள்ள பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். நான் அந்த மன சம்பந்தமாக படிச்சிருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இவ்வளோ மேடையில் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, பார்வை இழந்த ஒரு பார்வையற்றவர்கிட்ட போய் நான் பேசும்போது, நீ உங்கள் தாத்தா செய்த பாவத்தின் இல்லாமல் பார்வை இழந்த அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பதில் சொல்வார்? என்னையா, அதாவது அவர் என்ன பதில் சொல்லுவார் பாருங்களேன். இப்போ எங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நாம் சொல்கிறோம் உன் தாத்தா செய்த பாவத்தினால் நீ பார்வை இழந்த அப்படின்னு. அந்த பார்வையற்றவர் திரும்ப சொல்வார், எங்கள் தாத்தானால நான் பார்வை இழந்தேன்ல, அப்படிப்பட்ட கலவை எனக்கு வேண்டியதில்லை, வேண்டாம். அப்படிப்பட்ட திரும்ப ஒரு கேள்வி, நானே தப்பு பண்ணலை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டாருன்னு நம்ம என்ன பண்ண சொல்ல முடியும்? இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் அதுக்கு ஒரு பைபிளில் சொல்லுது அப்படிலாம் இருக்காங்களே. அதாவது வேதத்திலே உன்னுடைய முன்னோர் பாவம், அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அந்த புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது. இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் சம்மந்தம் முடிச்சிட்டாருன்னு தானே கிளியராக இருக்கேன்.
திரும்ப திரும்ப அதையே பாட்டு பாடி மக்களை ஏமாற்றக்கூடாதுல்ல, அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பார்வையற்றவங்க மனசு எப்படி இருக்கும்? அப்போ இதனால தானே நான் பார்வை இழந்தேன், கடவுள் தானே என் கண்ணை பிடுங்கினாரு அப்படின்னா நம்ம போய் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அப்போது நாங்கள் சந்திக்கக்கூடிய மக்களில் நான் இந்த 1998ஆம் ஆண்டு முதல் முறையாக சென்னையில் நான் ஏற்கனவே வாலிபர் மத்தியில் பணியாற்றுனதுனால கொஞ்சம் பார்வையற்ற மக்களை பற்றி தெரியும். அப்போது நான் சென்னையிலே போய் சந்திக்கும்போது முதல்ல என்னுடைய பெயரை அறிமுகம் செய்துட்டு, இந்த மாதிரி நான் இந்த இதில் இருந்து இந்த எம்டிவியிலேருந்து வர்றேன் என்ன சொன்ன உடனே ஒரு அம்மா எழுந்து, அப்படியா வாயா வா, ஆமாம் ஆமாம் நீ என்ன சொல்வ, அதை செய்யாத இதை செய்யாத, அந்த தப்பு பண்ணாத இதை பண்ணாத, இப்படிலாம் சொல்லுவீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் இன்றைக்கி பார்வை இல்லாதவளாக இருப்பதற்கு காரணம் நீ சொல்ல வரக்கூடிய அதே கடவுள் தான். அந்த கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்து நின்னா அவருக்கு வயிற்றை கீறி அவருக்கு குடலை எடுத்து மாலையாக அவருக்கே போட்டுருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீ யோசித்து பாருங்க, அப்படி ஒருத்தவங்க பேசும்போது அப்புறம் அந்த பணியை தொடர தோணுமா? எனக்கு பயம் கொடுத்தது. நம்ம வந்து பார்வை இல்லாதவங்கன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சோமே. அப்போ அந்த சமூகத்தில் நமக்கு அந்த தெளிவு இல்லைல்ல, பார்வையற்றவங்கன்னா ஒன்றும் தெரியாது, பாவம், ஒன்றும் அறியாதவர்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுருக்கோம். ஏதோ ஐயோ அப்படின்ற ஒரு தானே. ஒருவேளை பார்வையின்மை என்பது ஒரு ஊனம்தான், அது டவுட்டு கிடையாது, எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நம்மளை மாதிரி எல்லா உணர்வும் எல்லா அறிவும் எல்லா கல்வியிலே சிறந்து மீடியமாக குறைவாக எல்லா இதுலேயும் இருக்கிறவங்க தான். அது அவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க, இல்லை லோவாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, அப்படி கிடையாது. நம்மை போன்றே எல்லாத்துலேயும் அவங்க எல்லா காரியங்களையும் அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்களோ அது சம்மந்தமாக அவங்க தெளிவாக இருப்பாங்க. பொதுவாகவே அவங்க கவனிக்கிறது ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா நம்ம பார்வையினால் ரொம்ப கவனிக்க மாட்டோம். அவங்க காதார பார்வையற்ற மக்கள் நன்றாக கவனிப்பாங்க. எங்கே என்ன பேசுகிறாங்க நமக்கே தெரியாது, நம்ம எப்படியே உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது சத்தம் கேட்கும்போது அது அவங்களுக்கு இதாகும். ஸோ அதனால் பார்வையற்றவங்க அவங்களுக்கு காது கேட்காது, அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்வையற்ற மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இப்போ நம்ம ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன், அதாவது இந்த கண்ணொளியற்றோருக்கு அருட்பணி இயக்கம், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகும்போது அடிப்படையாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்வையற்றவரை நம்ம சந்திக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ எப்படி அவர் வந்து மனசார சரி எனக்கும் கடவுள் வந்து வாழ்வு வச்சுருக்காங்க, நானும் அந்த கடவுளை அறிஞ்சிக்கணும், நானும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அன்பை ஏற்றுக்கணுன்றது எவ்வளோ கடினம் அப்படின்றத பாருங்கள். ஒரு மலை நாட்டிலேயோ எங்கேயாவது காட்டிலேயோ போய் ஒருத்தர் ஒருவேளை அது அறியாமல் இருந்தால் ஏதாவது எதிர்ப்பு இருக்கும். ஆனால் கிராமங்களிலே நம்ம செய்யக்கூடிய பணியில் ஈஸியாக ஒரு இடத்துல போய் நம்ம மீட்டிங் நடத்திடலாம். அதனால் பார்வையற்ற ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இத்தனை விஷயங்களை சந்திக்கிறார். பார்வை உள்ளவர்கள் எத்தனை பேர் வந்து சரியாக அவர்களை கைட் பண்ணுறாங்க, சிலர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பார்வையற்றவங்க சில தவறுகள் பண்ணும்போது, குறிப்பாக பான்பராக் போடுற பார்வையற்ற சிலர், அதாவது எல்லாரும் கிடையாது, அதே மாதிரி சிலர் குடிக்கிறவர்கள், சிலர் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறவங்க, தவறாக பேசுகிறவங்க, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் இருக்காங்க. சிறந்த மக்கள், நல்லவங்க, தொடர்ந்து அதாவது கடவுளை நல்லா பின்பற்றி நன்றாக வாழக்கூடிய பார்வையற்ற மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய பார்வையற்ற மக்களும் இருக்காங்க. பார்வையற்றவர்களை தவறாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வாழக்கூடிய பார்வையற்ற மக்களுடைய வாழ்வியல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான, வேதனை நிறைந்த, அவருடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியது. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வருது. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேஞ்சஸ்.
இப்போ சவால்கள் அப்படின்றது தான். அதே மாதிரி பார்வை உள்ளவங்க கார் ஓட்டுவாங்க, பைக் ஓட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் மனசில் தோணும். இப்போ நம்மளும் பார்வை இருந்திருந்தால் கார் ஓட்டியிருக்கலாமே, நம்ம நல்ல வேலையில் இருக்கிறோம், ஆனால் கார் வாங்குகிறோம், வாங்கி ஒரு டிரைவர் வைக்க வேண்டியிருக்கு, நான் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தான் அவங்கள பயன்படுத்த முடியும். இப்படிலாம் சிக்கல்கள் இருக்குது. இப்போ மன ரீதியாக இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். ஒரு பஸ் ஏறம் போகும்போது நாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அதை பற்றி நம்ம பின்னாடி கூட அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம உதவி செய்யணும், ஒரு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள எப்படி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும், உட்கார வைக்கணும், அவங்கள கைட் பண்ணணும், எப்படி அவங்களே அவங்க வேலையை பார்க்குற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணுன்றதையும் அதில் நம்ம பார்க்கலாம். ஐயா, நீங்கள் அவர்கள் சந்திக்கிற சவால்கள், இன்றைய நிலைகளை குறித்து சொன்னீர்கள். மிக தெளிவாய் சொன்னீர்கள். மிக நன்றி. இதில் முக்கியமான ஒன்று, அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பார்வையற்றவர்களை திருமணம் செய்தால் பார்வை இல்லாத குழந்தைகள் பிறக்கும், ஊனமுற்ற அல்லது பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்று சமூகத்தில் சொல்லுகிறார்கள். இது எந்த அளவு உண்மை, எந்த அளவு சாத்தியம், இது உண்மையாகவே மருத்துவ ரீதியால் நிரூபிக்கப்பட்டதா? இதை குறித்து நீங்கள் தெளிவாய் சொன்னால் நன்றாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.